தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பார்த்திபன் இணைகிறார். பார்த்திபன், தற்போது கனமழையானது பெய்து வரும் நிலையில் அங்கு எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன? வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருப்பதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது குறிப்பாக சென்னைக்கும் நாகையும் இடையே இந்த புயல் சின்னமானது மையம் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம் துறைமுகம், கடலூர், காரைக்கால் துறைமுகங்களும் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இன்று காலை முதல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சாரல் மழை பெய்து வந்தது. அந்த மழையானது தற்பொழுது 9 மணி அளவில் கடும் மழையாக, அதாவது கனமழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. இதனால் தாழ்வான பகுதியில் பல்வேறு இடங்களில் சாலையில் மழை நீர் தேங்கி நிற்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. நாகப்பட்டினம், நாகூர், வேளாங்கண்ணி, கீழ்வேலூர், திட்டச்சேரி, திருமருகல் உள்ளிட்ட இடங்களில் மாவட்டம் முழுவதும் பரவலாக இந்த மழை இருக்கிறது. குறிப்பாக தரைக்காற்றும் தற்பொழுது வீச தொடங்கி இருக்கிறது. அதாவது 25 கிலோமீட்டர் வேகத்திற்கு இப்ப தரைக்காற்று வீச தொடங்கி இருப்பதால் மாலை முதல் கடல் சீற்றம் ஏற்படும் என துறைமுக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த கனமழை எச்சரிக்கை காரணமாக 7வது நாளாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. விசைப்படகு மற்றும் ஃபைபர் படகு ஒரு 3000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள், விசைப்படகுகள் துறைமுகங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புயல் பாதுகாப்பு மையங்கள், சமுதாய கூடங்கள், பள்ளி, கல்லூரிகள் தேவையான இடங்களில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல நீர் தடுப்பு பணிகளுக்கான பொதுப்பணித்துறையினரும் மருத்துவ உதவிக்காக சுகாதாரத்துறையினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். அதே போல நேற்று மாலை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் ஒவ்வொரு வட்டத்திற்கும் துணை ஆட்சியர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அங்கு கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.